மலேசிய இந்திய உணவகங்களில் வேலை செய்ய 7,500 அந்நிய தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றும், ஆள் பற்றாக்குறையை தீர்க்க இந்த எண்ணிக்கை மிகவும் அவசியம் என்றும் மலேசிய இந்தியர் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் டத்தோகோ சுரேஷ் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக தாங்கள் போராடி வருவதாகவும், இதற்கு முழுமையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று சங்கத்தின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் டத்தோ சுரேஷ் மேற்கண்டவாறு கூறினார். சில தினங்களுக்கு முன்பு உணவகம் உட்பட 10 துறைகளுக்கு அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள விண்ணப்பம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்தியர் உணவக உரிமையாளர் சங்கம் பெரிதும் வரவேற்பதாக டத்தோ சுரேஷ் கூறினார். உள்துறை அமைச்சரின் அறிவிப்பு தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தாலும், அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்ளும் வழிமுறைகள், நடைமுறைகள் என்ன என்பது தங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சின் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்னும் 2 வாரங்களில் இது தொடர்பாக நல்ல பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். உணவகங்களில் வேலை செய்யும் அந்நிய தொழிலாளர்களின் வயது வரம்பு 45ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வயது வரம்பை 60ஆக உயர்த்த வேண்டும் என்று அரசாங்கத்தை அவர் கேட்டுக்கொண்டார். உணவகங்களில் வேலை செய்யும் 45 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் நன்கு அனுபவம் பெற்றவர்கள். இவர்களால் சுவையான உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு சமைத்துக் கொடுக்க முடியும். எனவே அனுபவம் வாய்ந்த அந்நிய தொழிலாளர்களை தொடர்ந்து வேலைக்கு அமர்த்திக் கொள்ள அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று டத்தோ சுரேஷ் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.